ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2 ரெசிபி பார்க்க போகிறோம். கல்கல்ஸ் அண்ட் வால்நட் குக்கீஸ். இந்த 2 ரெசிபியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். கல்கல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதுக்கு: மைதா, ரவை, பட்டர், பொடிச்ச சர்க்கரை, நம்ம மிக்சிலேயே பொடிச்சுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் பால், பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்துட்டு அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா, ரவை, கூடவே பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, அதையும் இதோடையே சேர்த்திக்கோங்க. பொடிச்ச சர்க்கரை. சர்க்கரையோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கங்க. நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன், பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த ட்ரை பவுடர்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு பட்டர் எப்போவும் ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பிணையிறப்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லா ரெசிபிக்கும் இது காமனான ஒரு ரூல் தான். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், இப்போ பட்டர் போட்டு பிசைஞ்சோன்னா நல்லா இறுக்கி பிடிச்சா டைட்டாகணும், உதுத்துனா உதிர்ந்துடணும். அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நீங்கள் உருட்டுற அளவுக்கு, அதாவது சப்பாத்தி மாவு போல் பிசைகிற அளவுக்கு நீங்கள் பாலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் நம்மளுக்கு போட்டோம்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பால் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இதை எடுத்து நல்லா இப்போ ஒரு உருட்டி விட்டுட்டு இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை நீட்டமாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நீட்டமாக உருளை மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது நம்ம செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே லெவலுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேலு ஒரு நைஃப், அதில் இந்த மாதிரி பட்டரை தடவிட்டு ஒரே சைஸுக்கு இப்படி கட் பண்ணி விடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த சைஸ் ஒரே அளவுக்கு கட் பண்ண வரும். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு. இப்போ நம்ம நல்லா ஓரளவுக்கு பழக்கமானவங்கன்னா சின்ன சின்னதாக பிச்சு அதே சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி கையால் பிச்சாலும் நம்மளுக்கு அதே சைஸுக்கு வந்துடும். இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கங்க. இப்போ இந்த அச்சு, சீப்பு அச்சு மாதிரி, சில பேர் பிளாஸ்டிக் சீப்பு, புது சீப்பு வச்சு போடுவாங்க. பட் பிளாஸ்டிக்கில் நம்ம போடுறத விட இந்த மாதிரி ஃபோர்க் எல்லா வீட்லேயும் இருக்கும். ஃபோர்க்கில் வச்சு நல்லா நீட்டமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி உருட்டி விட்டிங்கன்னா அந்த ஷேப் அழகாக வந்துடும். இந்த ரவை எதுக்கு போடுறதுன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு மேலே புள்ளியாக அழகாக தெரியும். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கணும். அந்த ஃபோர்க் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வீட்டில் இருந்ததுன்னா இது ஃபுல்லாக எண்ணெயை லைட்டாக தடவிடுங்க. எண்ணெய் இல்லாட்டி பட்டர் தடவிட்டு இது சுற்றியுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்களா, இது சுற்றியும் கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் இந்த மாதிரி சுற்றி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி உருட்டுனா போதும், அவ்வளோதான், அழகாக வந்துடும். இதில் வேறு மாதிரி ஷேப்பாக வர மாதிரி இருக்கும். ஃபோர்க்கில் ஒரு மாதிரி கோடு வரும், இதில் ஒரு மாதிரி கோடாக வரும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம எந்த ஃபுட்டாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் இருந்து அது குக் பண்ணுற வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும். அதோட அப்பியரன்ஸும் நம்மளுக்கு முக்கியமாக தானே இருக்கும். பார்த்தா தானே அதில் சாப்பிட்லாம் போல் இருக்கும். ஸோ அது கூட நம்ம அந்த டிசைன் பண்ணுறப்ப இதெல்லாம் சிம்பிளான ஒரு டெக்னிக்ஸ் தான். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக வெப்பு மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி மிடில் வச்சுட்டு சென்டரில் வச்சுட்டு நீங்கள் போடுறப்ப ஒரு ஷேப் வந்துடும். ஸோ எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக பேக் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயில் பொரித்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த 2 மெத்தட்லேயும் நம்ம செய்யலாம். சூப்பரான கல்கல்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்கள் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபியூ டேஸ்க்கு வச்சு நம்ம வந்து சாப்பிட முடியும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டும் ரொம்ப இல்லாதனால ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நோ பேக் வால்நட் குக்கீஸ். இது வந்து பெருசாக குக்கிங்கே இதில் இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான வால்நட் குக்கீஸ். சுகர் இருக்கிறவங்க, சுகர் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இது வந்து சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஒரு கப்பு வால்நட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ட்ரை கோகனட் பவுடர் ஆட்ட விற்கும். கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கும். அப்படி இல்லைன்னா துருவன தேங்காவை வந்து தண்ணி பதம் போகிற அளவுக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் நெகு நெகுன்னு நைஸாக பவுடராக அரைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி டேஸ்ட்டுக்கு வந்து சேர்த்துக்கங்க. இப்போ இந்த சர்க்கரை கொஞ்சம் சேர்த்தணும்னு நினைக்கிறவங்க பவுடர் சுகரை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. சுகர்லெஸ்ஸாக சாப்பிட்ணுன்னா அப்படியே சாப்பிட்லாம், டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச வால்நட். இப்போ இந்த வால்நட்டுக்கு பதிலாக நீங்கள் பாதாமோ முந்திரியோ இல்லை பிஸ்தா வேறு ஏதாச்சும் நட்ஸ் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அரை டீஸ்பூன் வந்து இப்படி ஒரு மோல்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த எக்கு பாக்ஸ் இருக்கும் அதில் கூட நல்ல அழகாக ஷேப்பாக வரும். இல்லாட்டி சும்மா சின்னதாக குழி கரண்டி இருக்கும்ல அதில் கூட செஞ்சு எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச மிக்சரை ஒரு டீஸ்பூன் தான் நான் எடுத்து போடுறேன், ரொம்ப கூட இல்லை. ஒரு சின்ன பைட் சைஸ் அளவுக்கு பண்ணிடுங்க. இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் உதிராமல் இருக்கும். இப்போ ஸ்பூனாலேயே வச்சுட்டு நல்லா தடவி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வேறு எதுவுமே சேர்த்த வேண்டாம், அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு குக்கி. இதை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வைங்க. கொஞ்ச நேரம் உதிர்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். நான் இப்போ இது வந்து வச்சு கூட எடுக்கலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ இது பாருங்கள், எடுக்கிறப்ப பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த கீழே நம்ம அந்த உடைச்ச நட்ஸ் எல்லாம் வந்து அதில் ப்ரெஸ் ஆகி ஒட்டி வரும். இதை எடுத்து அப்படியே பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேலையே இதுக்கு ரொம்ப கம்மி அண்ட் ஹெல்த்தி ஆல்சோ. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.